ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு பொய்மா சமையல் சேனல். நம்ம எந்த வில்லன் நம்ம என்ன பார்க்குறோன்னா ஒரு வேறு திரும்பத்துக்கு நம்ம பார்த்தீங்கன்னா ராகியில் புட்டு செய்ய போகிறோம். வீடியோ ஸ்கிப் பண்ண பாருங்க, உங்கள் வீடியோக்கு போகலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாத்துக்கும் வணக்கம். பொம்மிமா சமையல் சேனலுங்க. ராகி புட்டு தாங்க செய்ய போகிறேன். தேவைக்கான உப்பு, ஏலக்காய் கொஞ்சம் எடுத்து வச்சுக்கோங்க, தேங்காய் எடுத்து வச்சுக்கோங்க துருவி. அப்புறம் புட்டு செய்கிற மிஷின் புட்டில் தாங்க செய்ய போகிறேன். எப்படி வந்து பார்க்குறது ஃபஸ்ட் டைம் நான் செய்கிறேங்க. அப்புறம் வடைச்சட்டி வச்சுக்கோங்க. வடைச்சட்டி நல்லா காஞ்சோன்னா நம்ம ராகி மாவை போட்டு நல்லா வறுத்துக்கலாங்க. நல்லா சூடு வரதுக்கு நல்லா வறுத்துட்டு செஞ்சு பாருங்கள், எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். பொம்மை சேனல் பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இப்போ இந்த அளவுக்கு நல்லா வறுத்துட்டேங்க. வறுத்து செஞ்சு பாருங்கள், புட்டு நல்லாயிருக்கு. இப்போ நல்லா மணம் வந்துருச்சுங்க. இப்போ எடுத்து தட்டில் கொட்டி ஆற வச்சிடலாங்க. அப்படியே வடிச்சட்டில் வச்சா கொஞ்சம் கரிஞ்சு போயிடும், கருப்பாயிடும். நல்லா ஆற வச்சிடலாங்க, மாற்றிக்கலாம். இப்போ தட்டில் கொட்டி நல்லா ஆறிடுச்சுங்க. இப்போ அதே வடிச்சட்டில் நான் கொட்டிக்கிறேங்க. அப்போ தான் புட்டு மாவு பிணையிறதுக்கு கொஞ்சம் நல்லாயிருக்கும். தட்டில் கொட்டி ஆறிடுச்சுங்க. இப்போ நல்லா ஆறிடுச்சுங்க. இப்போ தேவைக்கான நம்ம உப்பு போட்டுக்கலாங்க. உப்பு போட்டால் கொஞ்சம் இனிப்பு நல்லாயிருக்குங்க. இந்த புட்டுக்கு வந்து சர்க்கரை போடலாம், நாட்டு சர்க்கரையும் போடலாங்க, நல்லாயிருக்கும். உங்களுக்கு எது பிடிக்குதோ போட்டு செய்யுங்க. எங்கள் வீட்டில் சர்க்கரை தாங்க போட சொல்லுவாங்க, நான் போடுவேன். ஆனால் கொஞ்சம் ஏலக்காய் போட்டுக்கலாங்க. இப்போ உப்பு எல்லா பக்கம் வர மாதிரி நல்லா கிண்டிட்டேன். இப்போ ஏலக்காய் போட்டு எல்லா பக்கம் வர மாதிரி கிண்டிக்கோங்க. நான் இப்படி தாங்க செய்வேன். இப்போ எல்லா பக்கம் கிண்டிக்கலாங்க. அப்புறம் சுடுதண்ணி இருக்குல்லைங்க, எடுத்து வச்சிடலாம். நல்லா சுடுதண்ணி காய வச்சுருக்கேங்க. இப்போ நல்லா ஆறிடுச்சு, நல்லா கிளறிக்கலாங்க. கையிலேயே நல்லா பிணைஞ்சிக்கலாம், அந்த ஏலக்காய் உப்பு ஒரே மாதிரி போகிற மாதிரி. இப்போ சுடுதண்ணி ஊற்றி நம்ம பிணைஞ்சிக்கலாங்க. சுடுதண்ணி ஊற்ற கொஞ்சம் ஸ்பூன் போட்டு கூட கிண்டிக்கோங்க. நல்லா சூடாக இருக்குது தண்ணி. இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக நான் ஊற்றி கிளறிக்கங்க. கொஞ்சம் சூடாக இருக்குது. இப்போ கரண்டி போட்டு தாங்க கிண்டினேன். கொஞ்சம் தண்ணி கொஞ்சம் இதானோன்னே இப்போ புட்டுக்கு பிணைய மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக பால் பிணைஞ்சிடலாங்க. இப்போ இந்த அளவுக்கு தண்ணி ஊற்றி சுடு தண்ணி ஊற்றி பிணைஞ்சிட்டு இருக்கிறேங்க. இப்போ இந்த அளவுக்கு நான் பிணைஞ்சிட்டேங்க, போட்டு தண்ணி ஊற்றி. இப்போ பிடிச்சி பாருங்கள், நல்லா கொலக்கட்டை மாதிரியே அப்படி ஊற்றா அப்படி பூவாக விழுகணுங்க. நல்லா உதிரி உதிரி அழகாக விழுகும். இந்த அளவுக்கு போதுங்க. இப்போ கோலா புட்டில் வச்சு வேக வச்சு எடுத்துக்க. இந்த மாதிரி பால் இருக்குல்லைங்க, நான் மிக்சியில் ஒரு வழி அடிச்சுக்க போகிறேங்க. அந்த பால் வராதுங்க, நல்லாயிருக்கும். நமக்கு சீக்கிரம் வெந்துடும், நல்லா சாப்பிட்றதுக்கும் நல்லா இருக்குங்க. நான் மிக்சியில் பூரா இந்த மாதிரி அரைச்சிட்டேங்க. அரைச்ச பிறகு தாங்க நான் மிஷினில் அதை வேக வச்சேன். கோலா புட்டு மிஷினில் தான் வேக வச்சு எடுத்துக்கிட்டேன். இப்போ எல்லாத்தையும் நான் அரைச்சிட்டேங்க மிக்சியில் போட்டு. நீங்கள் இந்த மாதிரி அரைச்சி போய் இல்லாட்டி அப்படியே போட்டு கூட நம்ம வேக வைக்கலாம். இப்போ பாருங்கள், அப்படியே பிடிச்சி பார்த்தா நல்லா வந்துச்சுங்க, அந்த உதிரி உதிரியாக. இந்த அளவுக்கெல்லாம் அரைச்சி எடுத்துட்டேன். இப்போ கோலா வீட்டில் தாங்க போட போகிறேன். எனக்கு இதில் எனக்கு பிடிக்கலைங்க. எனக்கு இட்லி பானையில் வச்சு நான் கொடுப்பேன், நமக்கு அதான் பிடிக்கும். இப்போ கொஞ்சமாக போட்டேங்க. கொஞ்சம் ஏலக்காய், இதுங்க தேங்காய் கொஞ்சம் சாரிங்க, கொஞ்சம் தேங்காய், கொஞ்சம் மாவு பிணைஞ்சது ராகி கொஞ்சம் போட்டு எடுத்து நான் வேக வச்சேங்க. இதை ஃபஸ்ட் டைம் நான் செய்கிறேன். அப்புறம் போட்டு நான் தண்ணி வச்சு எல்லாம் காய வச்சு எடுத்துட்டேங்க. கொஞ்சம் லைட்டாக தேங்காய் போட்டுக்கிட்டேங்க. உங்களுக்கு இதில் செய்கிறது பிடிக்குங்களா, கொல்லாப்புட்டில் மிஷினில்? இட்லி பானையில் பிடிக்குமா கொஞ்சம் சொல்லுங்கள். இப்போ இதான் நான் ஃபஸ்ட் டைம் வைக்கிறது. தண்ணி வச்சுட்டேங்க. தண்ணி கொஞ்சம் காஞ்சிட்டு இருக்குது. இப்போ வச்சிடலாங்க. இப்போ இதை வச்சு நான் மூடிட்டேங்க. ஒரு 10 நிமிஷம் விடலான்னு பார்க்குறேன். 10 நிமிஷம் விட்டுருக்கேன். என் பொண்ணு பெரிய மனுஷி ஆகிடுச்சுங்க, இதனால் வீடியோ போட முடியலைங்க. இப்போ நல்லா வெந்துருச்சுங்க. வாவிலாம் மேலே நல்லா வந்துட்டுருக்கு, மனம் வந்துட்டுருக்குங்க. புட்டு ஸ்மெல் அப்படி வந்துச்சு. அப்புறம் டக்குன்னு எடுத்துட்டேங்க. எடுத்து ஒரு கரண்டியை வச்சு பின்னாடி தள்ளிட்டே இருந்தேங்க. அழகாக வந்துச்சுங்க. நல்லா வந்துச்சுங்க புட்டு, நல்லா இருந்துச்சு சாப்பிட்றதுக்கு. இட்லி பண்ண போட்டு டக்குன்னு வேலையாகிடுதுங்க. இது கொஞ்சமாக போட்டு வைக்கிறது கொஞ்சம் இதாக இருந்துச்சு. நல்லா வந்துச்சுங்க. சிவான கோதுமை ராகி புட்டு ரெடி ஆகிடுச்சுங்க. ஓகே காய்ஸ், பார்த்தீங்கன்னா சூப்பரான பார்த்தீங்கன்னா ராகி புட்டு ரெடி ஆகிடுச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய், மீண்டும் சந்திப்போம்.